என்ன அங்கிள், வந்த உடனேயே தோட்ட வேலை ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லாமா, செடியெல்லாம் பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் வளர்ந்து கிடக்கு. அதான் கொஞ்சம் ட்ரீம் பண்ணி விட்டேன். இப்போ தான் அங்கிள், இந்த தோட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது. போக போக பாரு மிக்ஸி, நம்ம இதில் காய்கறி எல்லாம் போட்டு இன்னும் நல்லா சூப்பராக வளர்த்துடலாம். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கெல்லாம் அவ்வளோ சத்து தெரியுமா? இனிமேல் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எங்கேயும் வாங்க வேண்டாம். நம்ம தோட்டத்தில் நாமே பயிர் பண்ணி சாப்பிட்லாம். ஆமாம் ஆண்டி, எனக்கும் வீட்டில் காய்கறி தோட்டம் போடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கே இடம் இருக்குது? இப்போ தான் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற போகுது. இங்கே பார்த்தீங்களா, இந்த சிலை எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டன் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். பிளம்பரை கூட்டிகிட்டு வந்து இது சரி பண்ணணும். இந்த ஃபவுண்டன்னு சரியாயிடுச்சுன்னா இந்த தோட்டம் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம் அங்கிள், சரியாக சொன்னீங்க. வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது, போய் சாப்பிட்லாம். ஆ, வாங்க போகலாம். மிக்ஸி, நீ பண்ண டிஃபன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. அப்பா அம்மா சீக்கிரமா வாங்க, பாம்பு பாம்பு. இன்னைக்கு பாம்பா? இன்னைக்கு பாம்பா? என்னாச்சு? பாம்பா? பாம்பு எங்கே இருக்கு? அப்பா, பாம்பா அந்த பெட்டுக்கடியில் தான்ப்பா போணுச்சு. இவ்வளோ பெரிய பாம்பு. பாம்பு பெட்டுக்கடியில் போணுச்சா? இரு, நான் பார்க்குறேன். இங்கே எந்த பாம்பும் இல்லை, இந்த துணி மட்டும்தான் இருக்குது. இங்கே பாம்பு எல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த துணி மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்துட்டு தான் நீங்கள் பாம்புன்னு கத்துனீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, நான் பார்த்தேன். அது பெரிய பாம்பு, நல்லா நெளிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அப்போனா பாம்பு எங்கே போச்சு? இங்கே எந்த பாம்பையும் இல்லையே. காற்றை வேகமாக வீசுதில்ல, அதுதான் அந்த துணி காற்றுல அப்படி பெட்டி கீழே பறந்து போயிருக்கும். அதை பார்த்து நீ பாம்புன்னு நினச்சிட்ட. ஐயோ இல்லைப்பா, நான் உண்மையாலுமே பாம்பு பார்த்தேன். நான் சொன்னால் நம்புங்க. இந்த வீட்டை பார்த்து நீங்கள் எல்லாமே பயப்படுறீங்க. அதுதான் உங்களுக்கு என்னென்னமோ தெரியுது, என்னென்னமோ தோணுது. நான் என்ன சொல்கிறது? கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எல்லாம் பழகி போயிடும். ஆமாப்பா, அங்கிள் சொல்கிறது தான் சரி. இது புது வீடாக இருக்கிறதுனால கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடும். ஆனால் ஆண்டி, நான் பாம்பை பார்த்தேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே துணி மட்டும்தான் இருக்கு. நீ பாம்பை பார்த்தேன்னா பாம்பு எங்கே போச்சு? இங்கே எங்கேயுமே பாம்பு காணுமே. அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல. நைட்டு யாருமே புது வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் சரியாகவே தூங்கலை. அதுதான் இவங்களுக்கெல்லாம் ஏதோ கனவு வருது. போய் எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா எல்லாம் சரியாயிடும்.